கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. நம் அனுமதியோடு நம் வீட்டுக்குள் அநாகரிகங்கள் நுழைகிற ஒரு விஞ்ஞான யுகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் நீங்களாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கு பாருங்க. எல்லாரும் பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் அப்படின்னு. ஒரு அம்மா சொல்லுது அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார், ஏன் அவளுக்கு என்ன கெதியாவது நான் அது வரைக்கும் நான் பார்ப்பேன். ஸோ எல்லா டிவி சீரியல் பார்ப்போம். மாற்றுக்கருத்தில் எல்லார் வீட்டுக்குள்ளும் டிவி வந்துருச்சு, நம்மளை அறியாமல் பார்க்க வேண்டிய சூழல் உருவாயிருச்சு. இப்போ நான் கேட்குறேன், நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், இல்லைனா ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டும் 5 டைலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸு. சரியா? ரைட்? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், இல்லைனா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும் சார் நான் பார்க்குற சீரியல் இதை வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸு. சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். என்ன பொருள்? நம் அனுமதியோடு நம் வீட்டிற்குள் விஞ்ஞான அழுக்குகள் நுழைந்து விட்ட சமூகத்தில் மனதை சுத்தப்படுத்துகிற ஒரே கருவி புத்தகம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. ஆதி மனிதன் காடுகளில் வாழ்ந்தான், விலங்குகளை பச்சை பச்சையாக பிடித்து தின்று கொண்டு வாழ்ந்தான். அப்படி ஒரு மனிதன் ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு மிருகத்தை துரத்தி கொண்டு ஓடுகிற பொழுது அந்த மனிதனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதாக ஒரு மிருகம் ஓடுகிறது. அப்படி ஓடுகிற போது மரங்களுக்கு இடையே புகுந்து ஓடுகிறது. அப்படி ஓடும்போது 2 மரம் உரசி 2 நெருப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் நெருப்பையே பார்க்காத மனிதன் அப்படியே நிற்கிறான். நெருப்பு அணைந்த பிறகு வழக்கப்படி அந்த மிருகத்தை சாப்பிட தொடுகிறான். அது வரைக்கும் பச்சையாக இருந்த மனிதன் இப்போ சுடுது. சுட்ட உடனே நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணுவோம்? வாயில கை வைப்போம்ல, அது மாதிரி வாயில கை வைக்கிறான். அது வரைக்கும் பச்சையாக இருந்த மிருகம் இப்பொழுது வெந்து இருக்கிறது. அப்பதான் ஒரு முடிவுக்கு வருவான், இனிமேல் எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிடணும். அங்கிருந்து மிருகங்களை படித்து இவனே நெருப்பை உருவாக்கி பச்சையாக இருந்ததை வேக வச்சு சாப்பிட்டான். அதில் ஒரு அறிவாளி தோன்றினான், இப்படி பண்ணால் சாம்பலும் கலந்துருக்கு, நம்ம வீடு எரிஞ்சு போது தனியாக ஒரு இடத்துல போட்டு கொளுத்தலாம். தனியாக ஒரு இடத்துல கொளுத்து போய் கொஞ்சம் நாள் சாப்பிட்டு இருந்தான். அதில் ஒரு அறிவாளி தோன்றான், இப்படி பண்ணால் எல்லா சாம்பலும் இதில் கலந்துருது, 3 கல் மாதிரி வச்சு மேலே ஒரு தட்டை வச்சு மேலே இந்த மிருகத்தை வச்சு கீழே நெருப்பு கொடுக்கலான்னா. அப்படித்தான் இந்த உலகத்தில் அடுப்பு உருவாச்சு. அப்படி தொடங்கி இன்றைக்கி நம்ம மிக்சி, கிரைண்டர், ஹவன் வரைக்கும் வந்துட்டோம். இப்படி மெல்ல மெல்ல நாகரிகத்தில் வளர்ந்து கொண்டிருந்த மனிதன் தான் பெற்ற அனுபவங்களை, தனக்கு நேர்ந்த அனுபவங்களை, இன்னும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அனுபவங்களை சேமித்து வைத்திருக்கிற ஒரே இடம் புத்தகம் என்பதால் தான் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் சொல்றோம். புத்தகம் வாசிப்பதால் என்னன்னா, இன்னைக்கு ஆரிஜின்ல நம்ம விலகிட்டோம். வேணாம் சார், நம்ம ஊரில் கல்யாணம் மாதிரி நடக்குதா சார்? நீங்கள் பெரியவங்களுக்குலாம் தெரியும், அந்த காலத்திலலாம் கல்யாணத்துக்கு யாராவது நோட்டீஸ் வச்சா, எவன் நோட்டீஸ் வச்சானா அவன் மண்டபத்து வாசல் நிற்பான், நின்று வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடும் இல்லை. இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான் சார், வந்தா வாங்க வெரைட்டி போங்க. இல்லை, பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நேரம் இல்லை, அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சான் தெரியுமா? இப்போ உஷ்ஷுன்னு பன்னீர் தெளிச்சுனே இருக்குது. எங்கள் ஊருக்காரன் ஒருத்தன் ஃபேனு நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் தெளிச்சு தொப்பக்கட்டே வந்து நிற்கிறான். என்ன மாப்பிளன்றேன், ஃபேனு நினச்சி பண்ணினா எல்லா பன்னீர் ஏன் மேலே அடிச்சிச்சு. சோறும் இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்லை. அது பேர் என்னது என்ன பஃபே? பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. தட்டை தூக்கி சோறு வாங்கினா நீ சும்மா ஸ்டைலாக பஃபேன்ற, தட்டை தூக்கி சோறு வாங்கினா அது என்ன சார்? சோறு அங்கே போடுறாங்க, போ குழம்பு இங்கே ஊற்றுறோம், எல்லாம் தட்டை தூக்கி சுற்றுறான். ராத்திரியில் எடுக்கிறதுனால ராப்பிச்சன் வேணா வச்சுக்கலாம். உட்கார வச்சு சோறு போட்டாலும் அதில் இன்னொரு பிரச்சனை தெரியுமா? நம்ம உட்காரும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறான் சார். நின்னாலும் பரவாயில்ல, நின்றுட்டு இன்னொருத்தனை ஃபோன் பண்ணுறான், முடிச்சிட்டாரு முடிக்க போறாரு, வானா நம்ம எப்படி சாப்பிட்றது? உட்கார வச்சு இந்த கேட்டரிங்காரன் ஒரு அக்கப்பொருள் பண்ண பார்த்துங்க, ஒரு பேப்பர் அப்படியே உருட்டுவோம் பார்த்துருக்கீங்களா? அப்படி உருட்டு இப்படி கிழிப்போம், அது மேலே இலை போட்டு சாப்பிடுவோம். ஒரு கல்யாணத்துக்கு நிஜம் போலவே போயிருக்கேன், அப்படியே பேப்பரை உருட்டி இலை போட்டு சாப்பிட்டுனே இருக்கிறோம். திடீர்னு 2 சின்ன குழந்தைங்க வந்து அந்த பேப்பரை அப்படியே இழுத்துச்சு, இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி இழு அப்படின்னு இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னி வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றுன்னு தெரியாது. தின்னுட்டு வந்தாச்சு. ஒன்றும் அந்த ஒழுங்கின்படி நடைபெறாத இந்த சூழலில் புத்தக வாசிப்பு என்பது எப்படி? எது புத்தகத்தை சார் இந்த சமூகம் கெட்டு இருக்குது, அதனால புத்தகம் வாசிக்கணும் சொல்லிட்டேன். இந்த புத்தக வாசிப்பதனால் என்ன பயன்? இப்போ என்னுடைய தலைப்பு வாழ்க்கையை வாசிப்போம். நான் சரியாக இந்த உலகத்தில் யோசித்து பாருங்க, நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரதுக்கு முன்னாடி பண்ண வீட்டில் கிளம்பும் போது அப்படி நின்று கண்ணாடி முன்னால் நின்று கரெக்டாக கிளம்பியிருக்கோமா அப்படின்னு பார்ப்பேன் இல்லையா? பெண்கள் கூட ரொம்ப கிளம்பிட்டு அப்படி இப்படி ரெடி பண்ணி பார்ப்பாங்கல்ல, சரியாக கிளம்பியிருக்கிறோமா? நம்ம தாய்மார்கள் சமைச்சிட்டு அப்படி உள்ளங்கையில் ஊற்றி அப்படி நக்கி பார்ப்பாங்கல்ல, சரியாக சமைச்சிருக்கிறோமா? சில பேர் வீட்டை பூட்டை பிடிச்சி அப்படியே தொங்குவோம்,
ஏன் சரியா பூட்டி இருக்கோமா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு சரியா செஞ்சிருக்கோமான்னு பார்க்குறோமே. என்றைக்காவது ஒரு நாள் நாம் சரியா வாழ்கிறோமான்னு உட்காந்து யோசித்து பார்த்துருக்கோமா? நம் வாழ்க்கையை சரி செய்து பார்த்து கொள்ள புத்தகங்கள் தான் சரியான தராசு முட்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி சார், இப்படி புத்தகம் வாசிங்களே, இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கொஞ்சம் நிறைய வயசானவங்களா இருக்கீங்க. திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல? திருவிளையாடல் படம் ரொம்ப ஃபேமஸான படம். அந்த படத்தில் நமக்கு எல்லாருக்கும் இன்றைக்கும் அந்த படத்தோட டைரக்டர் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு சிவாஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார், நீங்கள் தான் ஹீரோன்னு. நாகேஷ் தருமையாக நடிக்கணும்ல, நாகேஷ்ட போகிறார், எப்பா நீ தான் இந்த ரோல் நடிக்கிற. நாகேஷ் சொல்கிறார், அண்ணே வேணாண்ணே, சிவாஜி கூடலாம் நின்னா நம்ம நிற்க முடியாதுண்ணா. இல்லைப்பா நீ தான் நடிக்கிறேன். இல்லை வேணாண்ணே சொன்னால் கேட்கு. இல்லை நீ தான் இந்த ரோல் நடிக்கிறேன்னு அவர் புக்ஸ் பண்ணிட்டார். அரை மனசோட நாகேஷ் ஒத்துக்கினார். நம்ம எல்லாரும் இன்றைக்கும் அந்த திருவிளையாடல் படத்தில் சிவாஜி நாகேஷ் பேசுவாங்களா, பிரிக்க முடியாதது எதுவோ சேர்ந்து அந்த சீனை தானே விரும்பி பார்ப்போம். அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. அந்த சீன் முடிஞ்ச உடனே டேரக்டர் போய் சிவாஜி கேட்க, அண்ணே கையை கொடுங்க, சூப்பர்ண்ணே, கொண்டுட்டீங்கண்ணே, சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டீங்கண்ணே அப்படின்னா எல்லாம் டேரக்டர் கை கொடுத்தோன்னே யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் போய் சிவாஜிக்கு கை கொடுக்குறான். நாகேஷ் ஒரு ஓரமாக போய் நின்ட்டார். இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னோம், சிவாஜி நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு. எல்லாரும் சிவாஜிட்ட கை சிவாஜியில் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்ட்டு எல்லாம் நாகேஷ்ட வந்தாராம். நாகேஷ் கை கொடுங்கன்னாராம். நாகேஷ் சொன்னாராம், என்னென்ன எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறான், நீ இன்னும் எனக்கு வந்து கை கொடுக்குறிய? இல்லை நாகேஷ், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யார் பார்த்தாலும் இந்த சீனில் ஒன்றை ரசிக்க மாட்டான், என்ன ரசிக்க மாட்டான், ஒன்றை தான் ரசிப்பான். யாரு? சிவாஜி சொன்னது உண்மை தானே? இப்போ பார்த்தோம், இப்படி சொன்ன உடனே யூனிட்ல இருக்கிறவங்களாம் நாகேஷ்ட ஓடியான்ட்டான். நம்மளால் தான் எங்கே கை கொடுமா அங்கே கூட்டு சேர்ந்துருந்தேன். நேராக வந்து நாகேஷ்ட கை கொடுக்கும், அண்ணே சிவாஜி உன்னை பாராட்டிட்டாரு, எப்படிண்ணே சூப்பர்ண்ணே. அப்போ நாகேஷ்ட ஒருத்தன் கேட்டான், எப்படிண்ணே அந்த ரோல் நடிச்சிங்கன்னு. நாகேஷ் ஒரு அருமையான பதில் சொன்னார். இந்த அவைக்கு அந்த பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா சொன்னார்? நான் இந்த படத்தில் தானா புலம்புற ஒரு கேரக்டர்னு டைரக்டர் என்கிட்ட சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வாசலில் ரவுண்ட்ஸ் போவேன், வாக்கிங் போவேன். அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானா பெனாத்தினே இருப்பான். டெய்லி அவனை பார்த்து அவன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே இந்த சீனில் பண்ணேன். அவன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் நாகேஷ் சொன்னார். என்ன பொருள்? கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் பைத்தியக்காரத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டா நம்ம பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தான்னு வேஸ்ட். அப்போ ஒவ்வொரு புத்தகமும் தினந்தோறும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ நான் கேட்குறேன், சார் அங்கே புக்கு இருக்குது, எங்கள்கிட்ட காசு இருக்குது, எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் போய் வாங்கிட்டு போகிறோம். நடுவில் இருக்குது இந்த மாதிரி 2 பேர் டெய்லி 2 பேர் வந்து புத்தகம் வாசிங்கள் ஏன் சொல்லணும்? இப்போ உங்களுக்கு தெரியாது தான் நாங்கள் சொல்லிட போகிறோம். எதுக்கு தெரியுமா? ஒரு புத்தகம் என்ன செய்கிறது என்பதை புத்தகம் வாசித்த அனுபவத்தில் உள்ளவர்கள் இந்த மேடைக்கு சொல்லுவது. நாங்கள் சின்ன வயசில் ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருந்தோம், ஒரு 12 கொடுத்தணும். 12 கொடுத்துனதுலேயும் வெள்ளிக்கிழமையான பூஜை நடக்கும். இந்த பூஜை நடத்துறதுக்கு பித்தளை பாத்திரம் இருக்கும்ல, அந்த பித்தளை பாத்திரத்தை கழுவதுக்கு ஒரு பாட்டியம்மா வரும். வெள்ளிக்கிழமையான அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படி கழுவி கொடுக்கும், பளபளன்னு ஆகிடும். அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடும், திருப்பி புளியை வச்சு தேய்க்கும். ஒரு நாள் அந்த பாட்டிமாட்ட கேட்டேன், வாரம் வர புளியை வச்சு தேய்க்கிற, பாத்திரம்லாம் பளபளப்பாயிடுது, அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடுது, இந்த பளபளப்பு புளியில் இருக்குதா பாத்திரத்தில் இருக்குதான்னு. அதுக்கு அந்த பாட்டிமா சொல்லிச்சு, இந்த மாதிரி கேள்விலாம் ஏன்டா என்கிட்ட கேட்குற, நானே விதியேன்னு வேலைக்கு நிற்கிறேன், எனக்கு தெரியாதுடான்னுச்சு. நான் சொன்னேன், இல்லை பாட்டி, பளபளப்பு புளியிலேருந்து தான் வருதுன்னா இந்த புளியை எங்கே வச்சு தேய்ச்சாலும் அந்த இடம் பளபளப்பாகணும். இந்த உட்டில் தேய்ச்சாலும் உட்டு பளபளப்பாகணும், இந்த பிளாஸ்டிக்கில் தேய்ச்சாலும் பிளாஸ்டிக் பளபளப்பாகணும், அந்த இரும்பில் தேய்ச்சாலும் இரும்பு பளபளப்பாகணும். ஆனால் பித்தளை பாத்திரத்தில் தேய்ச்சா மட்டும்தான் பளபளப்பு வருதுன்னா பளபளப்பு பித்தளை பாத்திரத்துக்குள்ளேயே இருக்குது, வெளியே கொண்டு வர வேலையை தான் புளி செய்யுது. அது மாதிரி எல்லா பளபளப்பும் கிட்ட இருக்குது. நாங்கள் மாதிரி ஆளுங்க வந்து புளியை வச்சு தேய்க்கிறோம். இப்போ நான் ஒரு 3/4 மணி நேரம் தேய்ப்பேன், அடுத்தது அவர் ஒரு 3/4 மணி நேரம் தேய்ப்பேன். நீங்கள் நேற்று யாராவது வந்து தேய்ச்சிருப்பாங்க, தேய்ச்சாங்களா? டெய்லி ஒவ்வொருத்தர் தேய்ச்சாங்க. இன்னைக்கு நான் ஒரு 3/4 மணி நேரம் தேய்ச்சிட்டு போவேன். எனக்கு முடிஞ்சோன்னா அண்ணன் வந்து ஒரு 3/4 மணி நேரம் தேய்ப்பார். பளபளப்பு ஆகி அந்த பளபளப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் இந்த புத்தகம் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் சார் நான் தொலைக்காட்சி தொடர்கள், விஞ்ஞான யுகங்கள் எல்லாம் மாறி மாறி மேலே வந்துட்டு இருக்க நேரத்தில் நாம் மேலே வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் கல்வி அறிவு என்பதை தாண்டி அன்றாடம் வாசிக்கிற பழக்கம் உள்ளவன் சமூகத்தில் நிரந்தரம் நடக்கிற விஷயங்களை உள்வாங்கி கொள்ளுகிறான். சார் நான் தொடர்ந்து படித்தா பெரிய ஆள் ஆகணுமா? நம்ம திடீர்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம பக்கத்தில் கிண்டல் பண்ணுவோம். இந்த சொசைட்டியில் நம்ம எது செஞ்சாலும் என்ன பண்ணுவான்னா கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். ஒன்றும் இல்லை சார், ஒரு தடவை நான் திருச்சிக்கு போனோம்.
அவசரமாக போகணும், ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல, பஸ்ஸில் ஏறலான்னு கோயம்பேடு போயிட்டேன். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பஸ்ஸில் ஏறினோடனே என்ன பண்ணுவோம், என்ன ஆசைப்படுவோம்? ஜன்னல், கரெக்ட். கடவுளே ஜன்னல் ஒரு சீட் கிடைக்கணும், ஜன்னல் ஒரு சீட் கிடச்சிச்சு. டப்புன்னு உட்காந்துட்டேன். உட்காந்த பிறகு கவலை, என்ன மாதிரியே எவனா குண்டா பக்கத்தில் வந்துட்டா, கடவுளே எவனா ஒல்லியாக வரணும்னா ஒருத்தன் ஒல்லியாக போனான். நானே கூப்பிட்டேன், வாங்க பிரதர் வாங்க இங்கே உட்காருங்க. உட்காந்த பிறகு தான் அவன் ஃபுல் தண்ணி. என்னடா அது நம்மளா வம்ப கொடுத்து வரச்சுன்னா அவனை எழுச்சி போக சொல்ல முடியும், ஏன்னா அவன் தண்ணி அடிச்சுக்கிறான். சரி அவனை நைஸாக ஜன்னலோரம் விட்டலான்னு, நீங்கள் வேணா ஜன்னலோரம் வந்துடுறீங்களான்னா, காற்று போட்டால் எனக்கு ஆவாது பிரதர்ன்ட்டான். சரி நம்ம ஏஞ்சி எங்கேயா போகலான்னு மெதுவாக ஏஞ்சா, டோன்ட் ஒரி பிரதர் சிடோனுங்கிறான். இப்போ என்னையும் போக விட மாட்டான். அவனை ஏஞ்சி போகணும்னு சொல்ல முடியாது, குடிச்சிக்கிறான். ஜன்னல் ஓரமும் வரமாட்டான். என்னடா இது இந்த மாதிரி வம்பாயிடுச்சேன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து உண்ணான். வாந்தி எடுக்க போகிறான் போலதுன்னு இப்படி ஒதுங்கினேன், வாந்தி எடுக்கல. திருப்பி உண்ணான், ஒதுங்கினேன். இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் ஏன்னா ஒதுங்குவான், வாந்தி எடுப்பான், வாந்தி எடுக்க மாட்டான். தாம்பரம் தாண்டி நான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன வாந்தி எடுக்க போறியா, என் தலைமையில் எடுன்ட்டேன் கோவத்தில். இப்படி சொன்ன உடனே பின் சீட்லேருந்து 2 பேர் சொல்கிறான், முன்னால் 2 பேர் குடிச்சிட்டு நான் கலட்டா பண்ணுறான் பத்தியா. அதுக்குள்ளே இவன் சொல்கிறான், இவனாவது கொஞ்சம் குடிச்சிருப்பான், தலைமையில் எடுன்னு சொல்கிறான் பத்தியா, அவன் நிறைய குடிச்சிக்கிறான் போலகுதுன்னா. நான் ஒரு பள்ளிக்கூடத்தோட ஹெட்மாஸ்டர், எங்கே கோபப்படணும்னு எனக்கே தெரியல பார்த்தீங்களா. அவன் குடித்திருக்கிறான், என்ன செய்தாலும் அது நியாயமாகிவிடும். வாழ்வின் பக்குவங்களை, எப்படி வாழ வேண்டும் என்கிற அனுபவங்களை, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களையும் உறவுகளையும் பிரச்சனைகளையும் எப்படி சமாளிப்பது என்பதை இன்றைக்கு கேள்வி கேட்கும். இப்போ யோசிக்கணும், என்ன ஒரு புத்தக கண்காட்சியில் நான் பேசிட்டு இறங்கணும்னு ஒரு பையன் என்ன கேட்டான், சார் எல்லாம் புக்கு படிக்கணுன்றீங்க, சில புக்குலலாம் நம்ப முடியாதெல்லாம் போட்டுக்குது, கற்பனை இல்லாத. ஏன்னா நாங்கள் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கோம், சிஓ உட்காந்துருக்காரு, அவருக்கு தெரியும். கம்பராமாயணம் நாங்கள் நடத்தி முடிச்சுட்டு வருவோம். ராமன் தன் சகோதரோட காட்டில் போய்கொண்டே இருந்தான். திடீர்னு ஒருத்தர் மயக்கச்சு வந்தான், அனுமரை அனுப்பி சஞ்சீவ மூலிகை எடுத்துட்டு வந்தான். அவர் எந்த மூலிகை தெரியல, மலையை அலக்கா பேத்து எடுத்துட்டு வந்தார். இது சிலபஸில் இருக்குது. இதை நான் நடத்தினா பையன் என்ன கேட்பான், சார் ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா சார், எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடியல, அனுமர் மலையே பேத்து எடுத்துன்னு வந்தார் சொல்கிறீ, இது நியாயமாகுதா சார்? கேட்பானா கேட்க மாட்டானா? அப்புறம் ஏன் அதை சிலபஸில் வச்சுக்கிறாங்க? இது நம்ப முடியாது தானே, இது கற்பனைக்கு அப்பாற்பட்டது தானே, நடந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே. ஆனால் இதை சிலபஸில் வச்சுருக்கேன், இது தமிழாசிரியர் நான் பாடம் நடத்தும். பையன் கேட்பான், எப்படி சார் இது, எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடியல, மலையே அலக்கா கோனைஸ் மாதிரி தூக்கி எடுத்து வந்தாருங்களே எப்படி? அங்கே தான் ஒரு தமிழாசிரியருடைய சாமர்த்தியம் இருக்குது, அங்கே தான் புத்தகம் கொடுக்குற புத்தி இருக்குது. வேறு அனுமர் போய் நிற்கிறார், மலை பெருசாகுது, எது சஞ்சீவி மூலிகைன்னு தெரில. இப்போ என்ன பிரச்சனை, மலை பெருசாகுது. என்ன பிரச்சனை, மலை பெருசாக இருக்குது. இப்போ விஸ்வரூபம் எடுத்து இவர் பெருசாயிட்டார். இப்போ எது சின்னதாயிடுச்சு, பிரச்சனை சின்னதாயிடுச்சு. அப்போ உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனை சின்னது என்று நீ நினைக்க வேண்டும் என்பதுதான் கம்பன் அங்கே உனக்கு சொல்லித் தருகிற டீச்சிங்கை தவிர, மலையை தூக்குனானா தூக்கல அதை பற்றி கவலைப்படாத என்று சொல்லுகிறோமே. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மாணவன் மனதில் ஆழமாக பதிய வைக்கிற ஆற்றலை, ஆழமாக கொண்டு சேர்க்கிற ஆற்றலை ஒரு புத்தகம் தான் கொடுக்கிறது என்பதற்காக. இந்த இன்னைக்கு நம்ம நாட்டில் சார் ஒரு புத்திசாலித்தனம் வந்துருச்சு, எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணிடுறான் இல்லையா. இப்போ நம்ம நாட்டு அரசியல் எப்படி இருக்குது, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுங்க, அதுலேருந்து தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும், ஒரு கட்சிக்காரன் தெரிஞ்சால் போதும் தப்பிச்சிடலாம் இல்லையா. கொஞ்சம் பெரிய தப்பாக பண்ணுறேன்னு வச்சுங்க, அந்த கட்சியிலேயே நான் சேர்ந்துடணும். ரொம்ப பெரிய தப்பாக பண்ணுறேன்னு வச்சுங்க, நானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதானே. இன்னைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் உணர்ந்து கைத்தட்டாங்க. இப்போ யோசித்து பாருங்க, ஒரு லஞ்சம் வாங்கிறது தப்பு, ஆனால் அதை லீகலைஸ் பண்ணிட்டானா இல்லையா. ஒரு காலத்தில் லஞ்சம்னு சொன்னாங்க, இப்போ லஞ்சம் கிடையாது, அதுக்கு பேர் அதுக்கப்புறம் என்ன சொன்னால், லஞ்சத்துக்கு மாமூல்னு பேர் சொன்னான், ஏன்னா மாமூலாக கொடுக்கறதுனால. அப்புறம் ரொம்ப ஸ்டைலாக சம்திங்னு சொன்னான். இப்போ லஞ்சத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் சார். நம்ம ஆளுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ மூலம் வந்துச்சு தெரியும். லஞ்சத்துக்கு இப்போ என்ன தெரியுமா பேர், லஞ்சம் கிடையாது, மாமூல் கிடையாது, சம்திங் கிடையாது. லஞ்சத்துக்கு இப்போ என்ன தெரியுமா பேர், ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார். லஞ்சத்துக்கு இப்போ என்ன பேர், ஃபார்மாலிட்டிஸ். லஞ்சத்துக்கே ஃபார்மாலிட்டினா என்ன சார், நம்ம குடும்பங்களில் நல்லது கெட்டது நடந்தா சார் எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொல்லுவோம்ல, தமிழில் என்ன சொன்னோம், செய்முறை. லஞ்சம் வாங்குறது முறை தவறி செய்கிறது, முறை தவறி செய்கிற விஷயத்துக்கே செய்முறைன்னு பேர் வைக்கிறான் பாருங்க. நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமாகிட்டோம் இருக்க. இந்த யோசித்து பாருங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்குள்ளே நுழைந்து பார்க்கிற பொழுதும் நமக்குள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய மாற்றம். இப்போ சொன்னான் சார், படிக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்கிறோம், நீ காமராஜரை படித்து பார், திருவள்ளுவர் பார்த்தால். அறிவார்ந்த இந்த அவைக்கு ஒன்று சொல்கிறேன், அறிவார்ந்த அவை என்ன. இப்போ பாரதி கிருஷ்ணகுமாரனை என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு சொந்தமாக வீடு இருக்கான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்னு. அவர் என்னை பார்த்து உனக்கு கார் இருக்குதான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்னு. அவர் என்னை பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு அறிவு இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க?
இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, உன்னை பார்த்தாலே தெரியலையான்றீங்களா? நமக்கு அறிவு இருக்கான்னு யாராவது கேட்டால், மற்ற கேள்விலாம் கேட்டால் இயல்பாக எடுத்துக்கிறோம். யாராவது நம்மளை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வருதா இல்லையா? ஏன் சொல்லுங்கள்? நம்மளை யாராவது பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வரதுக்கு 3 காரணம். நம்பர் 1, இவ்வளோ நாள் நம்ம இருக்குன்னு நினச்சிருக்கணும், இவர் இருக்கான்னு டவுட்டாக கேட்குறாரு, முதல் காரணம். 2வது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. 3வது காரணம் தான் மிக முக்கியமான காரணம். ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நம்ம கோவப்படுவோம். இப்போ என் வயசு என்ன, பெர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எங்கள் வீடு எங்கே இருக்குது, அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், என் டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எனக்கு அறிவு இருக்குன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர்கிட்டையாவது போய் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அறிவு இருக்குங்கிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட்? வள்ளுவன் சொல்கிறான், அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனுக்கெல்லாம் அறிவு இருக்கிறது என்று சொல்கிறான். அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கு தளபதி முதல்வர் அவர்களும் இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த சமுதாயத்து மக்களுக்கு எப்படியாவது வாசிப்பு பழக்கத்தை கொடுக்க வேண்டும், வாசிப்பதால் இருக்கக்கூடிய மேன்மையை உணர்த்த வேண்டும். ஒன்ஸ் ரீடிங் ஹேபிட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு போதை மாதிரி. அந்த போதை நல்லது. தினம் தினம் எதையாவது வாசிக்க வேண்டும், தினம் தினம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனம் துடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1லாவது ஜெயித்து காட்ட வேண்டும். இதுதான் தியரி. எழுதி வச்சுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. இங்க நிறைய பேர் பசங்களை கூட்டு வரல, இது மாதிரி கூட்டங்களுக்கு பசங்களை கூட்டு வரணும். ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1லாவது ஜெயித்து காட்ட வேண்டும். நீங்கள் படுக்க போகிற பொழுதும் இன்றைக்கு நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒன்றுமே தெரிந்து கொள்ளாமல் படுக்க போனால் உங்கள் ஆயுள் நாளில் இந்த நாளை கழித்து விடுங்கள். அப்போ தெரிந்து கொண்டு போவதற்குத்தான் இந்த புத்தகம் உங்களுக்கு முன்னால் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கு. எல்லா சூழலிலும் சார் எப்போ பாரு வாசின்னு சொல்லியிருந்தா வாசிச்சா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா சார்? வாசிச்சா என்ன தெரியும்? நேற்று தெரியும், வரலாறு தெரியும் என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்துவிட்டு கடந்து போயிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள் என்று தெரியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா இது ஒரு பார்க்கிற உலகமாயிடுச்சு, விஷுவல் வேர்ல்ட் ஆயிடுச்சு, ரீடிங் கிடையாது. ஒரு ஸ்கூல்ல பேச போனப்போ ஒரு பையன் என்ன கேட்குறான், சார் நான் ஏன் சார் ஆலாம் எழுதணும், இதுதான் ஆன்னு தெரிஞ்சா போதாதா? செல்போன்ல ஆவை டச் பண்ணா ஆ டைப் ஆயிடுது, நான் ஏன் எழுதணுங்கிறான். எழுத்து பயிற்சி குறைந்து போதும், அந்த விரல்களுடைய பயிற்சி குறைஞ்சு போகுது. அப்போ விரல்களுடைய பயிற்சிக்குன்னா ஒரு உறுப்பை யூஸ் பண்ணாட்டி டோன்ட் யூஸ் இட், யூ ஆர் லூஸ் இட். அப்படிதான் பரிணாம வளர்ச்சியில் நம்ம வந்தோம். பரிணாம வளர்ச்சியெல்லாம் பயன்படுத்தி மனுஷனா வந்தான். பயன்படுத்தாம திருப்பி பழைய நிலைக்கு போகிற ஆபத்து இருக்கிறது. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, புத்தக வாசிப்பை நேசிக்கிறவர்களுக்காக மட்டும் இதை பேசவில்லை. இனிமேல் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், தினந்தோறும் புத்தகம். என்ன தெரியுமா, தமிழனுடைய பிரெயின் எப்படிப்பட்ட பிரெயின் தெரியுமா? ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நம்பிட்டா சீக்கிரத்தில் மாற்ற முடியாது. உங்களுக்கு பழைய நடிகர் பாலாஜின்னு ஒருத்தர் தெரியும். பழைய நடிகர் பாலாஜி, அவர் ஃபேமஸாக இருந்த காலத்தில் ஒரு நாள் படப்பிடிப்புக்கு போகிறார். உங்களுக்கு தெரியும், சினிமா நடிகர்லாம் கருப்பு கண்ணாடி போட்ட காருக்குள்ளே தான் இருப்பாங்க, உள்ளே யார் இருக்கான்னு தெரியாது. ஷூட்டிங் போயிட்டே இருக்கிற ஒரு லெவல் கிராசிங்கில் அந்த கார் நிற்கிது. அப்போ ஒரு பிச்சைக்காரமா உள்ள பாலாஜி இருக்காருன்னு தெரியாது, நேராக வந்து இப்படி அந்த கண்ணாடி கிட்ட பிச்சை கேட்குது. இவர் உள்ள வந்து பார்க்குறாரு, ஒரு வயசான அம்மா பரிதாபப்பட்டு கண்ணாடியை இறக்கி ஒரு 50 ரூபாய் அந்த அம்மா தட்டில் போடுறார். பாலாஜி காலத்தில் 50 ரூபானா அது எவ்வளோ பெரிய பணம். இந்த 50 ரூபாயை பார்த்துட்டு அந்த அம்மா அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லியிருக்கு, எம்ஜிஆர் மவராசன் நல்லா இருக்கணும். உடனே பாலாஜி இறங்கி வந்துட்டார், ஏமா காசு போட்டது எம்ஜிஆர் இல்லை, நான் பாலாஜி. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், எங்களுக்கு தெரியாது சாமி, ஏழைங்களுக்கு இறங்குறாருன்னா அது எம்ஜிஆராக தானே இருக்கும். இதுதான் தமிழகத்தினுடைய பலவீனமும் பலமும். ஒன்ஸ் ஒன்று நம்பிட்டான், நம்ம தமிழர்கள் நம்மளே தான் ஒன்ஸ் ஒன்று நம்பிட்டோம்னா. நீங்கள் யோசித்து பாருங்க சார், இன்னைக்கு இந்த பொருளாதார 100 வருஷம் ஆனாலும் ஒரு சிங்கம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம மாம்சம் சாப்பிட வேணாம் புல்லை சாப்பிடலான்னு போவோமா? 1000 வருஷம் ஆனாலும் ஒரு மான் ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு நம்ம செடியெலாம் சாப்பிடணும், முயலை கடிச்சு சாப்பிடலான்னு போவோமா? நீங்கள் 10 லிட்டரில் கொக்கோ கோலா கட்டுவீங்க, ஒரு எருமாடு வந்து மோந்துட்டு போயிடும், குடிக்காது. 10 நாள் வச்சாலும் மோந்துட்டு போயிடும். ஏன்னா இது எனக்கு தேவையில்லாத ஃபுட்டுன்னு. மிருகங்களிடத்தில் இருக்கிற உணவு ஒழுக்கம், நல்லா வார்த்தைங்க, உணவு பழக்கம்னு சொல்ல, உணவு ஒழுக்கம். தனக்கு இது ஒவ்வாதுன்னா அதை தீண்டவே தீண்டாது. மனுஷன் மட்டும்தான், எவனாவது ஒருத்தன் பெரிய பிரபலமான வந்து நான் இதை தான் தினமும் குடிக்கிறேன்னு சொன்னால் இவன் வாங்கி குடிப்பான். நான் இந்த சோப்பில் தான் குளிக்கிறேன்னா இவன் டெய்லி அந்த சோப்பை வாங்கி அவன் அந்த சோப்பை குளிச்சிருக்க மாட்டான், குடிச்சிருக்கவும் மாட்டான். ஆனால் ஒரு பிரபலமானவன் சொன்ன பிறகு அதை கேட்கிற மனோபுக்கம் ஒன்றும் இல்லை சார். ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி தூங்கும் போது ஒரு கனவு கண்டான். என்ன கனவு தெரியுமா?
பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். என்னது? பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். ஆனால் முழுங்கலை, ஒரு கனவு. அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான். டாக்டர், நேற்று ராத்திரி ஒரு பூனையை முழுங்கிட்டேன், உடனே வெளியே எடுங்கண்ணா. டாக்டர் சொன்ன, அறிவு இருக்கா அவனுக்கு? பூனையை முழுங்கிட்டே அவனாவது உயிரோடு இருப்பானா? இதை நம்புற மாதிரி இருக்கா? சார், நான் சொல்கிறேன் முழுங்கிட்டேன்னு, நீங்கள் வேணால் எக்ஸ்ரே எடுத்து பாருங்கண்ணா. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதில் பூனை இல்லை. பூனையெல்லாம் நீ முழுங்கல, போயிட்டு வந்துட்டான். இவன் நம்பலை, இன்னொரு டாக்டர்கிட்ட போனான். அவனே எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான். இன்னொரு டாக்டர்கிட்ட போனான். இது மாதிரி 15 டாக்டர்கிட்ட போயிட்டான். 15 பேர் எக்ஸ்ரே எடுத்து இவன் வயிற்றில் பூனை இல்லைன்னு சொல்லிட்டான். 16வது ஒரு டாக்டர்கிட்ட போனான். அவன் தான் கண்டுபிடிச்சான், இவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்டதா நம்புறான் பாரு, அதான் இவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால் அந்த நம்பிக்கையை மட்டும் எடுத்தா போதுன்ட்டு எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல இவனே ஒரு பூனையை வரைஞ்சி, ஆமாப்பா நீ பூனையை முழுங்கிருக்கிறப்பா, இது ஒரு இதுப்பானா. ஆஹா, 15 முட்டாப்பைய டாக்டர் எடுக்கல, நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா? அவெல்லாம் லைட்டு போட்டுனே எடுத்துக்கணாப்பா, பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எடுத்தேன், கப்புன்னு பிடிச்சிட்டானா. அருமையான டாக்டர், அருமையான டாக்டர். கண்டுபிடிச்ச தான் நீங்கள் தான் வெளியே எடுக்கணும். ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துலாம். அவனை அனுப்பிச்சிட்டு கம்பவுண்டரை கூப்பிட்டு சொன்னான், இந்த போகிறான் பாரு, அவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு, அதான் அவன்கிட்ட பிரச்சனை. அதனால் நாளைக்கு நீ ஒரு பூனைக்கிட்டே ரெடி பண்ணிக்கோ. வந்தவொடனே சும்மாட்டும் ஆப்ரேஷத்தில் படுக்க வச்சு டப் டுப்புன்னு பண்ணி பூனையை வெளியேற்றாச்சுன்னு சொல்லிடலாம். அவனும் ஒரு வெள்ளை பூனை குட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்தவொடனே அவனை படுக்க வச்சு டப் டுப்புன்னு தட்டி, இந்தாப்பா உன் வயதில் வந்து பூனை எடுத்தாச்சு போனான். ஆஹா, அருமையான டாக்டர், 3 மாதத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராத போயிட்டேன். அதனால் இல்லைப்பா, இப்போ தான் வந்தால் பூனை எடுத்தாச்சுலாம். நான் அதுக்கு சொல்ல சார், நான் முழுங்கினது கருப்பு பூனை, நீங்கள் எடுத்துருக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ளே போய் குட்டி போட்டுச்சு, மற்ற பூனையும் வெளியே எடுங்கட்டான். ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம நம்பிட்டோம்னா அந்த நம்பிக்கையிலேருந்து லேசில் நம்ம வெளியே வரமாட்டோம். நல்லா யோசித்து பாருங்கள். இந்த தொலைக்காட்சிகள், இந்த செல்ஃபோன்கள் உங்கள் மூளையை மழுங்கடிக்க செய்து கொண்டிருக்கின்றன. சார், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார். ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காப்பு சாப்பிட வரியான்றான். ஒன்று அந்த பொண்ணு சொல்லி, இல்லை நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன், நான் அவன் கூட வரமாட்டேன். ஒன்று அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு ப்ரெஷ் எடுத்து பல்லு வளர்க்குறான். அடுத்த நாள் அவனோட காப்பு சாப்பிட போகுது. இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான்ல, அவன் என்ன நினச்சி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னா, இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்க நினச்சி அவன் போடுறான். நம்மால் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறான்னா, ஓ இந்த பேஸ்ட்டில் பல்லு வாங்கினா நிறைய பேர் நம்மளோட காப்பு சாப்பிட வருவாங்க பொழுது நினச்சி அவன் வாங்குறான். இது கூட பரவாயில்ல சார், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் வர்றான் பாருங்கள். எங்கள் வீட்டு டிவியாக இல்லைன்னா கல் எடுத்து குடிச்சிருப்பேன். நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போட்டால் அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக நம்ம நினைப்போம். ஒரு நாள் ராத்திரி ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வர, அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இறங்குறா. கீழே அவங்க லவ்வர் காரை வச்சு நிற்கிறான். காருக்குள்ளே ஏறுறா. இவங்க அப்பா அதுக்குள்ளே ஏறி உள்ளே உட்காந்துன்னு இவளுக்கு முன்னால் உள்ளே இருக்கணும். ஓடுறதான் ஓடுற, இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான். அவெல்லாம் ஒரு அப்பனா சார்? இந்த 12 மணிக்கு ராத்திரி எங்கடி போனேன் நாயன்னு காலை வெட்டாமல் ஓடுறதான் ஓடுற, எங்கே ஸ்வீட் சாப்பிட்டு ஓடுன்றான். அப்போ என்ன சொல்ல வரான்? அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாம் வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு விளம்பரத்துக்கு பின்னாலும் நம் மூளையை மழுங்கடிக்கிற, அன்றாடம் கேட்கிற, அன்றாடம் நம்மை மயக்குகிற, போதைக்குள்ளாக்குகிற ஒரு செய்தி தான் இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு புத்தகமும் உங்களை தவறாக வழிகாட்டாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் உங்களை ஏமாற்றாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் உங்களை பணயம் வைத்து தன்னுடைய லாபம் பார்க்காது. இதுதான் கன்சியூமர் எக்கானமின்னு சொல்கிறான்ல. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல செல்ஃபோன் வச்சுக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். ஐடி ஃபீல்டில் 50,000 செல்ஃபோன். ஒரு கம்பெனி என்ன பண்ணுவான், 50,000 செல்ஃபோனை ரிலீஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதே பிராண்டில் 1 லட்சம் ரூபாய் நிற்கணும். நம்ம நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவோம், இந்த 50,000 ஃபோனை வாங்குவான். ஆனால் 1 லட்சம், ஐயோ 1 லட்சமா, அதெல்லாம் முடியாது, இது 50,000 போதுன்னு நினைப்பான். டக்குன்னு இந்த கம்பெனி என்ன பண்ணுவான், இது 2க்கு நடுவில் 75,000க்கு ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவான். நம்ம புத்தி என்ன பண்ணுவோம், 50,000 கூட 75,000 போட்டால் 75,000 அதை வாங்கிடலாம், அதுக்கு போகும். நடுத்தர மக்கள் எப்போவுமே தன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்கணும் நினைக்கிற எண்ணத்தில் இருக்கிற காரணத்தினால். இவை எல்லாத்த விடுங்க, சமூக உறவுகளை, குடும்ப உறவுகளை மேம்படுத்துகிற விஷயத்திற்கும் புத்தகங்கள் உதவி கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாலையும் ஏதோ ஒரு செய்தி ஒளிந்திருக்கிறது. அந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். நீங்கள் சொல்கிறாங்கல்ல, காமராஜர் நல்ல ஆட்சி தந்தார், ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாருமே நம்ம மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, காமராஜர் ஆட்சி நல்ல ஆட்சி. காமராஜர் ஏன் நல்ல ஆட்சி தந்தார்? அவர் நல்லாட்சி தருவதற்கான அடிப்படை களங்கள் ஒன்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு முறை காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது மத்தியான நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார், ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கார். திடீர்னு கதவு கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது. எழுச்சி வந்து பார்த்தா ஒரு வயசான அம்மா, அழுக்கு ட்ரெஸ்லாம் போட்டிருக்கு, ஒரு ரிக்ஷாக்காரருடைய துணைவி மாதிரி தெரிகிறது. இடுப்பில் ஒரு கையை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த கேட்டை திறக்குது, உள்ளே வரணும். செக்யூரிட்டி விடமாட்டுறார். முதலமைச்சர் வந்து என்னான்னு கேட்குறார். உங்களை பார்க்கணுன்னு சொல்லுது, உள்ளே அனுப்பு. என்ன செய்தி? ஐயா, என் தங்கச்சி பொண்ணுக்கு காலேஜில் இடம் கிடச்சிடுச்சியா, அங்கே போய் கேட்டால் ஃபீஸ் 16 ரூபான்னு சொல்கிறாங்க ஐயா.
என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையா, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். யார்கிட்ட? முதலமைச்சர்கிட்ட. உடனே பக்கத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறான், நம்பாதீங்க, படிக்கிறதுக்குன்னு கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு சொல்லி பொய் சொல்லுது. இதை பார்த்தா ரிக்ஷாக்காரன் மனைவி மாதிரி இருக்குது. இவன் தங்கச்சி பொண்ணுக்கெல்லாம் காலேஜில் இடம் கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை, கொடுக்காதீங்கிறார். யார்? ஐஏஎஸ் ஆஃபீஸர். காமராஜர், எனக்கு தெரியும் நீ கூடு. 16 ரூபா கொடுத்தாச்சு, போயிடுச்சு. இந்த 1 வீக் கழிச்சு த சேம் லேடி ஸ்டாண்டிங் ஆன் த கேட், திருப்பி கதவை தட்டுது. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னான், பார்த்தீங்களா, அதுக்கு தான் அன்னைக்கு கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்கன்னு. ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்துறீங்க, இப்போ வேற ஏதாவது பொய் சொல்லி உங்கள்கிட்ட அதை வாங்க வந்திருக்கு. என்னத்துக்கு வந்திருக்குன்னு கேளு முதல்ல. என்னம்மா? ஐயா, அன்னைக்கு நான் இங்கே வந்தேன் இல்லையா, என் தங்கச்சி பொண்ணு காலேஜில் இடம் கிடச்சின்னு சொன்னேன் இல்லையா, ஃபீஸு 16 ரூபான்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் 16 ரூபா கொடுத்தீங்களா? காலேஜுக்கு எடுத்து போனால் ஃபீஸு 14 ரூபா தான், 2 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சொல்லிச்சான். அந்த மக்களை வச்சு தான் நல்லாட்சி வழங்க முடியும். இப்போ ஒரு வேளை திருப்பி. அப்போ நல்ல ஆட்சியாளர் வரணும்னா நாம எப்படி இருக்கணும்? நல்ல மக்களாக. அதை புரிஞ்சுங்க. ஏன் வரலன்னா நம்ம சரியில்லை, வரல. இந்த பேசிக் ஃபார்முலா புரிஞ்சுங்க சார். இது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி இந்த செய்திகள்லாம் எங்கேருந்து நாங்கள் கொண்டு வரோம்? அன்றாட வாசிப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய வாசிக்கிறவன் யதார்த்தமாக எழுத ஆரம்பிச்சிடும். அந்த ரூபாய் மதிப்பிழப்பெல்லாம் செஞ்சாங்கல்ல, அப்போ ஒரு பையன் கவிதை எழுதினான் சார், என்னால் மறக்கவே முடியாது. என்ன தெரியுமா கவிதை? திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். என்னது? திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். ஒரு பக்கம் 8ஆய் மடிக்கப்பட்ட ஒத்தொரிபா நோட்டு, ஒரு பக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு. திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள், ஒரு பக்கம் 8ஆய் மடிக்கப்பட்ட ஒத்தொரிபா நோட்டு, மறுபக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு. இது ஒருவன் உழைத்ததில் போட்டது, இது ஒருவன் அடித்ததில் போட்டது. இது பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு போட்டது, இது பாவத்திற்கு கூட்டு சேர்க்க போட்டது. இது என்ன உண்டியா? இல்லை இல்லை, இதுதான் இண்டியா. முடிச்சிட்டாங்க. வாசித்தா விமர்சிக்கிற தைரியம் வரும், வாசிச்சா கற்பனை சக்தி வளரும், வாசிச்சா எழுதுகிற. ஒன்றும் வேணாம் சார், எத்தனை போராட்டம் நடத்துறாங்க சாராய கடையை மூடணும், எத்தனை போராட்டம் நடத்துறாங்க சாராய கடையை மூடணும். ஒரு 8ஆம் கிளாஸ் பையன், அரியலூர் பையன் ஒரு கவிதை எழுதினான். ஒரே கவிதை தான், நீ இத்தனை போராட்டத்தையும் தாண்டி அந்த கவிதை ஜெயிச்சிச்சு. என்ன தெரியுமா எழுதுனா? ஒருத்தன் சாராயம் குடிச்சிட்டு காலி பாட்டில் அப்படி போடுறான், சாராயம் குடிச்சிட்டு காலி பாட்டில் அப்படி போடுறான். இப்போ இந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுது, இதான் கவிதை. அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுதான், என்னில் இருப்பதை எல்லாம் நீ குடித்து விட்டாய். அந்த பாட்டில் சொல்லுது, என்னில் இருப்பதை எல்லாம் நீ குடித்து விட்டாய், எனவே நான் காலி, உனக்குள் நான் வந்து விட்டேன், இனிமே நீ காலி. ஒரு போராட்டம் கொடுக்காத பாதிப்பை, ஒரு விளம்பரம் கொடுக்காத பாதிப்பை ஒரு கவிதை கொடுக்க முடியும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுவதற்கும் வாசிப்பு அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழலிலும் எல்லா நேரத்திலும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கிற பழக்கம் தொடர்ந்து மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கிறவனுக்கு அறிவு வளரும் என்பதை காட்டிலும் மனம் விசாலம் அடையும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த ஒரு பெருந்தன்மையோடு வந்துடுவான். வாசிக்கிற அவனுக்கு பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தமிழ் பழம்பாட்டில் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், பாட்டு கூட சொல்லலை, இந்த பொருளை மட்டும் சொல்கிறேன். நம்ம வீட்டில் மூட்டைப்பூச்சி இருந்தால் மருந்து அடிப்போம்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பாய் தலைகாணியை கொண்டு வெயிலில் காய வைப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா சுடு தண்ணி பிடிச்சி பாய் ஓரத்தில் ஊற்றுவாங்க. என்னன்னா அந்த மூட்டைப்பூச்செல்லாம் சாகணுமா. தமிழ் பழம்பாடலில் ஒன்று இருக்குது, அந்த பாட்டு நான் சொல்லலை, அந்த பொருளை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பாட்டை கூகுள் பண்ணி பார்த்துங்க. ஒரு பையன் போய் அவங்க அம்மாட்ட, அம்மா நேற்றிரவெல்லாம் நான் தூங்கவில்லை, மூட்டைப்பூச்சி தொல்லை சொல்கிறான். உடனே அவங்க அம்மா அடுத்த நாள் அந்த பாய் தலைகாணிலாம் வெயிலில் போட்டு டம்முன்னு அடிக்கிறா ஒரு பெரம்பில். அப்போ அந்த பக்கமாக ஒரு தமிழ் புலவன் போகிறான். தாயே என்ன செய்கிறாய் கேட்குறான். அதற்கு இந்த தமிழ் தாய் சொல்கிறா, நேற்றிரவெல்லாம் என் மகன் தூங்கவில்லை, மூட்டைப்பூச்சி தொல்லை. உடனே இந்த புலவன் கேட்குறான், உன் மகனை கடிச்சது மூட்டைப்பூச்சியா பாய் தலைகாணியா? உடனே இவ சொல்கிறா, மூட்டைப்பூச்சி தான். உன்னை புலவன் கேட்குறான், பிறகு ஏன் பாய் தலைகாணியை அடிக்கிறாய்? கேள்வி ரைட்டா இல்லையா? உன் பையனை கடிச்சது மூட்டைப்பூச்சி தானே, ஏன் பாய் தலைகாணி அடிக்கிறாய்? அன்பார்ந்த அவையே, அதற்கு அந்த தமிழ் தாய் பதில் சொன்னாலாம், புலவரே நீங்கள் கேட்டது சரிதான், என் மகனை கடித்தது மூட்டைப்பூச்சி தான், பாய் தலைகாணி இல்லை. இருந்தாலும் பாய் தலைகாணி ஏன் தெரியுமா அடிக்கிறேன்? தப்பான ஆளோடு சகவாசம் வைத்திருந்ததல்லவா, அதனால் அடிக்கிறேன்னு சொன்னாள்.
நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வைக்கிறவன் ஒருபோதும் தோற்று போவதில்லை. நல்ல புத்தகங்களை வாசிக்கிறவன் ஒருபோதும் வாழ்க்கையில் எதையும் இழந்து போவதில்லை. நல்ல புத்தகங்களை எப்பொழுதும் கையில் வைத்திருக்கிறவன் எல்லா நேரத்திலும் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகமாச்சு, காம்படிட்டான உலகம் ஆயிடுச்சு. யாரையோ திருப்திப்படுத்துகிற வேலைலாம் நமக்கு கிடையாது இல்லையா? எப்படியாவது எதையாவது சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் கையில் ஆயுதம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, ஒரு புத்தகம் வைத்து கொண்டிருக்கிறவன் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பான். காற்று இருக்கிறதே, அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம், புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை, நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு, சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீ யாரோடு சகவாசம் வைக்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உனக்கான பெயர் தீர்மானிக்கப்படும். நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வையுங்கள், நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.